ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ஊறுகாய். இது வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம வினிகரோ இல்லை எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல, எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக விட்டு பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? தக்காளி ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: 1.5 கிலோ தக்காளி, 200 ml நல்லெண்ணெய், பூண்டு 1 கப் எடுத்து கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், காஷ்மீரி மிளகாய் தூள் 100 கிராம், உப்பு தேவையான அளவு, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. ஓகே, இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அடி கனமான கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாய் சூடானதை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தூள் போட்டுடலாம். பூண்டு வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது அது வாயில் மாட்டுச்சுன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பூண்டு ரொம்ப ஃப்ரை ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 70% ஃப்ரை ஆச்சுன்னா போதும். இப்போ எடுத்து வச்சிருக்க தக்காளி போட்டுடலாம். உப்பு வந்து பாதி இப்போ போட்டுக்கலாம். மீதி பாதி வந்து கடைசியாக நம்ம ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். மூடி போடாமல் அப்படியே குக் பண்ணுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் கசிஞ்சதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் போட்டால் போதும். இப்போவே போட்டுட்டோம்னா காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 20 to 25 minutes எடுக்கும். ஸோ எவ்ரி 2 minutes வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். ஸோ அதனால் நான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டு மிளகாய் தூள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நான் 100 கிராம் போட்டுக்கிறேன். இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கினாலே போதும். அதாவது அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டாலே போதும். இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, ட்ராவல் எங்கேயாவது பண்ணுறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடல. அப்படி இருந்துமே நம்ம நிறைய எண்ணெய் விடுறதுனால தாராளமாக ஒரு 2 to 3 weeks வரைக்கும் வரும். நல்ல எண்ணெய் கசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.